Radio Mirchi 98.3 FM presents Turn up the radio, turn up the radio. Radio Mirchi radio. Turn up the radio, turn up the radio. Radio Mirchi radio, Mirchi. Radio Mirchi idu sama hot mache mache. Turn up the radio, turn up the radio. தனுஷ் அவர்களே, அநேகன் இன்னைக்கு ரிலீஸ் எப்படி? ஹவுஸ் ஃபீலிங்? வழக்கமாக ரிலீஸ் அப்போ இருக்கிற ஃபீலிங் தான். வணக்கம். ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற அநேகன் படத்தை பற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லணும். 3 கேட்டப்பாமே 4 அஸ்வின் அப்படின்னு ஒரு கேரக்டர் நல்லவர் அவரு. அப்புறம் மூணாருணா அப்படின்னு ஒரு கேரக்டர், அதாவது பேர் முருகப்பன். சரி, அப்புறம் மூணாருணான்னு கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு கேரக்டர் இருக்குது. இளமாறன் அது ஒரு சின்ன கேரக்டர் தான், அப்படி ஒரு கேரக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச காளி அப்படின்னு ஒரு கேரக்டர், அந்த கெட்டப்பில் தான் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. எஸ், அநேகன் அப்படின்ற இந்த ப்ராஜெக்டுக்குள்ளார இறங்குறதுக்கு முக்கியமான அந்த மேக்னெட் சக்தி என்னது? கேவி ஆனந்த் சாரா டைரக்டர்? கண்டிப்பாக கேவி ஆனந்த் சார் தான். அவரோட சொன்ன ஸ்கிரிப்ட் தான். என்னன்னா, பொதுவாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்னா அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்காது. ரொமான்ஸில் த்ரில்லர் அப்படின்னு கலந்து ஒரு இதாக போகுது அப்படின்னு எல்லாமே இருக்கும், எல்லாமே கலந்துருக்கும். இது வரைக்கும் பண்ண அந்த கூத்து சாங் ஃபோக் நம்பர்லேயே எனக்கு பிடிச்ச விஷயம் டங்காமரி விஷயம் தான். டங்காமரி விஷயம் தான். ஸோ அநேகனில் வந்து இந்த ரொமான்ஸ் ஆங்கிளில் என்னெல்லாம் விஷயங்கள் நடக்குது? எங்கெல்லாம் கம்போடியா அங்கெல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணதாக கேள்விப்பட்டோம். ரொம்ப டிஃப்ரெண்டான லொக்கேஷன்ஸ் போனோம், கரெக்ட் தான். ஆனால் கம்போடியாலாம் இல்லை, போல மியான்மர் போனோம், பர்மா. அதெல்லாம் யாரோ தப்பா கம்போடியான்ட்டாங்க நினைக்கிறேன். மியான்மரில் கூட கேபிட்டலில் எடுக்கல. மியான்மரில் கேபிட்டல்லேருந்து ஒரு 3 hours உள்ளே போகணும். அதோட ஒரு கட்டுமரத்தெல்லாம் பிடிச்சி அதில் இல்லையா உள்ள வித்தியாசமாக மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து தனுஷ் சார் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஓடினுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை கேட்டு பாருங்களேன், இதில் எத்தனை தடவை வருது பாருங்களேன் அடுத்த படத்துக்கான ப்ரொமோஷனு. ஸோ இது வச்சுட்டு அடுத்து மாறி வந்துச்சா சார், இல்லை மாறி வந்ததுக்கப்புறம் இது வந்ததா சார்? மாறிங்கிற டைட்டில் வந்து டங்காமாரிலேருந்து எடுக்கல. டங்காமாரி ஃபர்ஸ்ட் வந்துச்சு. பாலாஜி மோகன் வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் மாறிங்கிற டைட்டில் தான் நல்லா லோக்கலாக இருந்தது, எனக்கு பிடிச்சது. மாறி எனக்கு மாறி பிடிச்சிருக்கு பாலாஜி, நீங்கள் அப்புறம் உங்களுக்கு என்னென்னு பாருங்கள் அப்படின்னா, பொதுவாகவே எல்லோரும் மாறி நல்லா கொஞ்சம் மாசா லோக்கலாக இருந்துச்சு அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு போனோம். ஆனால் நாங்கள் யோசிக்கவே இல்லை இது டங்கா மாதிரியோட கனெக்ட் ஆகி வருதுன்னு. இந்த படத்தில் தான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விக் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண படத்தில் இந்த ஒரு இதில் சின்ன பையன் மாதிரி நடிச்சிருக்கிறீங்க, ஃபுல் ஷேவ்லாம் பண்ணிட்டு அதுலேயும் ஒரு விக்கு போட்டுருக்கிறீங்க, எல்லாத்துலேயும் ஒரு விக் இருக்குது. ஸோ எப்படி சார் இருந்தது விக்கு தலை ஓகேவா? படத்தில் விக்கு மாதிரி தெரியாமல் இருந்தால் சரி, நீங்கள் விக்குன்னு எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா அப்புறம் சார் எப்படி இருந்ததுன்னா தலை அடிச்சுக்கிட்டே இருந்தது காலையில் சாயங்காலம் வரைக்கும். எப்படி இருக்கும் சார் இந்த படத்தில் 3 தடவை மாற்றி மாற்றி லவ் பண்ணுறீங்க, 3 லவ் இருக்குது 4 லவ் இருக்குன்றாங்க. ஸோ இத்தனை லவ் பண்ணுறது எப்படி சார் இருந்தது? ஷார்ட்டை தான் கற்றுக்கணும் கேள்வி. ஸோ நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் அவரோட சேர்ந்து பண்ணும்போது எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் நடிக்கும்போது? அதுவும் 4 விதமான லவ்க்கு என்ன சம்பந்தம்? அவர் இது ரொமான்டிக் பர்சன் அப்படிலாம் சொல்லுவாங்க. கார்த்திக் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஒரு லெஜண்ட், ஒரு சீனியர் ஆக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லாம் 2 நாளில் போயிட்டு ஃப்ரெண்ட் மாதிரி ஜாலியாக பேசிட்டு இருந்தாரு. காலையில் அப்படின்ற விஷயம் ரொம்ப ஹாப்பியான விஷயமா இல்லை? இது ஐயோ லைட்டாக கொஞ்சம் ரொம்ப இல்லை இந்த மார்னிங்கா ஷூட்டிங் இருக்கும்போதே வந்து ஒரு 7 o'clock எந்திரிக்கணும். அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எந்திரிச்சு போயிடுவேன், டைம் போயிடுவேன், என்னைக்குமே டைம் போயிடுவேன். இவ்வளோ வருஷம் ஆகியும் நமக்கு இந்த காலையில் எந்திரிக்கிற மேட்ரு மட்டும் கொஞ்சம் ஒரு 12 மணி அதுதான் எனக்கு காலையில். சரிங்க சார், குக்கி குமார் வந்து ஒரு இந்த ட்ரெய்லர் பார்த்தோம். அதில் வந்து குக்கி குமார் கேரக்டர் வந்தோடனே செம்ம கிளாப்ஸ் ஒரு தேட்டரில். ஸோ குக்கி குமார்னே நீங்கள் இன்னொரு படம் பண்ணணும் சார், அந்த மாதிரி எதுவும் ஐடியா இருக்கா சார்? ஆசை இருக்குது, ஆனால் ரொம்ப கஷ்டம். அந்த படத்துக்கு சீக்வல் எழுதுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பண்ணணும் அப்படின்னா ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். உங்களை என்டர்டெயின் பண்ணாதான் அதுக்கான படமாக கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ தேட்டரில் பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் எனக்கு கொடுத்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Turn up the radio, turn up the radio. Radio Mirchi radio. Turn up the radio, turn up the radio. Radio Mirchi radio, Mirchi. Radio Mirchi idu sama hot mache mache. Turn up the radio, turn up the radio. 98.3 FM, it is summer hot to mache.